சுவையான சத்து மாவு எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சத்து மாவு, 2 கேரட், 2 வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் ஒரு பவுலில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சத்து மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா அடை மாவு எப்படி நம்ம பிசைவோமோ அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு அதுக்கப்புறம் மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வச்சுட்டு ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க மாவை நல்லா உருண்டை பண்ணி தட்டியாக நம்ம தோசைக்கல்லில் போட்டு கையாலேயே நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒட்டிச்சின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு தோசை திருப்பி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.